ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி உங்கள் ட்வின் ஃப்ளேமோட மெசேஜ் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், சேரிட் கார்டு. இந்த சேரிட் கார்டு எதை குறிக்குது அப்படின்னா, ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் ஹோப்பை லூஸ் பண்ணக்கூடாது. ஒரு சேரிட் வந்து எப்பவுமே மார்ச் ஃபார்வேர்டு தான் ஆகும், பின்னாடி போகாது. அது மாதிரி ட்வின் ஃப்ளேம் ஜேர்னிலையும் மார்ச் ஃபார்வேர்டு தான் ஆகணும், பின்னாடி போகக்கூடாது. இன்னொன்று, சேரிட்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, நம்ம எல்லாத்துக்குள்ளேயுமே வந்து இன் யாங் எனர்ஜி இருக்குது, குட் அண்ட் பேட் எனர்ஜி இருக்குது, ப்ளஸ் அண்ட் மைனஸ் எனர்ஜி இருக்குது, ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் எனர்ஜிஸ் இருக்குது. அந்த டுவாலிட்டி என்னென்னு ரியலைஸ் பண்ணணும், அந்த டுவாலிட்டி என்னென்னு இன் அண்ட் அவுட்டு தெரிஞ்சுக்கணும், அதை ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு மரத்துக்கு வேரும் இருக்குது, கிளைகளும் இருக்குது. வேர் எவ்வளோ ஆழமாக உள்ளே வளருதோ அவ்வளோ ஆழமாக தான் மேலே வந்து கிளைகளும் வளரும். அப்போ அது ரெண்டும் ஆப்போசிட் பொலாரிட்டி தானே தவிர கம்ப்ளீட்லி ஆப்போசிட் கிடையாது, காம்ப்ளிமெண்ட்ரி ஆப்போசிட். அந்த ரெண்டு டியூவாலிட்டியுமே எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு தெரிஞ்சால் தான் பயணம் ஸ்மூத்தாக இருக்கும், ஒன்னஸ்லேயே பயணிக்க முடியும். ஸோ டுவாலிட்டியை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, டுவாலிட்டியோட நேச்சரை பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்குங்க. அப்புறம் டுவாலிட்டியை பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சதுக்கப்புறம் சென்டர்லேயே இருக்க தெரிஞ்சுக்கோங்க, கிரவுண்டட்லேயே இருக்க தெரிஞ்சுக்குங்க. ரெண்டு டுவாலிட்டியும் ஒரே அளவு ஃப்ரீக்வன்சியில் வச்சுக்க கற்றுக்குங்க. ஸோ யூ வில் ஆல்வேஸ் பி இன் ஒன்னஸ். இதுதான் மெசேஜ்.